விஜய் டேய், டிவி நிப்பாட்டு, சீரியல நிப்பாட்டு. தினமும் பாரு. பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் 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 டேய் கதவு திறந்துறக்கு பாப்பலாம். வாடா சார் வாடா சார். யாரு? வணக்கம்மா. சொல்லுங்க. இல்ல வீடு வாடகைக்கு இருக்குன்னு வெளியே போர்டு பார்த்தேன். ஃபேமிலிக்கு தானே வீடு தேடுறீங்க? ஆமா மேடம். நானும் என் ஒய்ஃப் 2 பேர் தான் இருப்போம். ம். ஒய்ஃப் ஆர்கிடெக்டா இருக்காங்க மேடம். ஓ, நீங்க? நான் ஒரு பெரிய டிராவல்ஸ் கம்பெனில சீனியர் டிரைவரா இருக்கேன். ஓ, உங்க வைஃப் எந்த கம்பெனில வேலை பார்க்கறாங்க? அ, வேலை பார்க்கல மேடம். இப்பதான் சொந்தமா ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ம். வீடு பார்க்கலாமா மேடம்? பார்க்கலாம், பார்க்கலாம். வீடு டபுள் பெட்ரூம். ஆ. புதுசா இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்கோம். ஓ சூப்பர். 30,000 வாடகை, 3 லட்சம் அட்வான்ஸ். 30,000மா? உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் வீட்டை காமிக்கிறேன். 30,000மா மேடம்? ஆமாப்பா, வீடு அவ்ளோ நல்லா இருக்கும். நீங்க வீட்டை காட்டுங்க மேடம். நாங்க பார்த்துட்டு டிசைட் பண்றோம். சரி இருங்கப்பா, மாடியில தான் வீடு. நான் போய் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி மேடம். ஏய், என்னடா 30,000 உன் பட்ஜெட்டே கிடையாது. வா போயிடலாம். டேய் வீடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களேடா. ஏய் சொன்னா கேளுடா. வா. டேய் பாத்துக்கலாம் கம்மு. மேம். தம்பி, பார்க்கலாமா? பார்க்கலாம். வாங்க. ஆமா, ஒரு நிமிஷம். ஆ. நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? மேடம் நாங்க பியூர் நான்வெஜ் தான். வாரத்துக்கு 2-3 தடவை நாங்க வீட்ல நான்வெஜ் வாங்கி சமைப்போம். இல்ல தம்பி, நாங்க வெஜிடேரியனுக்கு மட்டும் தான் வீடு கொடுப்போம். ஆ. ம். நீங்க வேற வீடு பாத்துக்கோங்க. மேம் 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 இல்ல மேம் வாரத்துக்கு ஒரு தடவை சமைப்போம். அதுவும் முட்டை மட்டும் தான் சமைப்போம். மேடம் மேடம் வெஜிடேரியனா? தினமும் தயிர் சாதம், சாம்பார் சாதம் ஓகேவா? ஏன்டா? இல்ல. இப்ப நட. வா வா. வாங்க தம்பி, வாங்க. வீட பாத்துக்கங்க. அங்க பெட்ரூம் கூட இருக்கு தம்பி. இது வீடா? ஆ, என்ன என்ன தம்பி? இல்ல இதுதான் வீடான்னு கேட்டேன். ஆமா தம்பி, இதுதான் வீடு. உங்களுக்கு ஓகேனா ஒரு 5,000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே 2 பார்ட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப ராசியான வீடு தம்பி. இந்த வீட்டுக்கு வந்த எல்லாரும் வீடு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? என்னது? இல்ல இப்படி ஒரு சூப்பரான வீடா இருக்கே, வீட நாங்களே வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு போனாங்களான்னு கேட்டேன். அதே எப்படி நான் கொடுப்பேனா? இந்த வீடு ராசியான வீடு தம்பி. இந்த வீட்டுக்கு வந்த எல்லாரும் சொந்த வீடு வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. ஓஹோ. ம். வாடகை எவ்வளவுன்னு சொல்லவே இல்லையே. வாடகை 15,000 ரூபாய். அட்வான்ஸ் 1,50,000 லட்சம் ரூபாய். ஏங்க இந்த வீடு 15,000மா? ஆமா தம்பி, இந்த ஏரியாவிலேயே நான் மட்டும்தான் கம்மியா வாடகைக்கு விடுறேன். ஓஹோ. சார் எங்களுக்கு ஒரு ஹாஃப் டே மட்டும் டைம் கொடுங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். இது வாடா போயிடலாம். தம்பி, நீங்க சீக்கிரம் கால் பண்ணுங்க, இல்லன்னா வீடு போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி. வாடா வந்துடும். வரோம் சார். வீடா இது? இந்த வீடுக்கு 15,000 கேக்குறான். பூந்தமல்ல ஏன்டா வீடு வாடகை இவ்வளவு இருக்கு? ஏய் இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் இதான்டா ரெண்ட். வாடகை கூட ஓகேடா. வீடு நல்லா இருக்க வேண்டாமா? சவால்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு வீட்டுல நிலா வைக்க முடியுமா? சரி ஒண்ணு பண்ணுவோம். இன்னைக்கு பிரேக் விட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா தேடுவோம். என்ன சொல்ற? ஏய் அந்த கதையே வேணாம். நம்ம இன்னைக்கே வீட்டை பார்த்து முடிக்கிறோம். பாப்பலாம். வா. கிளாஸ் அண்ணா. நல்லா இருக்கு. வாங்க.
டேய் என்னடா டென்ஷனா இருக்கியா? இல்ல நீ. இந்த மாரி கோச்சிங் சென்டருக்கு தான் முறையா வரேனா, அதான் ஒரு சின்ன பதட்டம். டேய் உன் ஃப்ரெண்ட் இங்க தானடா படிக்கிறதா சொன்ன? ஆமாண்ணே. அவன் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டான். அப்படியா? முன்னாடியே சேர்ந்துட்டானா? முன்னாடின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடிண்ணே. 1 வீக் லேட்டா ஜாயின் பண்றதால கிளாஸ் எல்லாம் எதுவும் மிஸ் ஆயிருக்காது. இல்ல நீ நியூ ஜாயினுக்குலாம் தனியா ஒரு செஷன் வைப்பாங்க. சரிடா. சரி அட்மிஷன் ரூம் எங்கடா இருக்கு? இதோ அந்த உள்ள தானே போலாம். சரி வாப்பா. வாங்கண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் சேரன். இவன் என் தம்பி பல்லவன். இவனை கோச்சிங் கிளாஸ்ல சேர்க்கணும். அது என்னடா ஏதோ சொன்னி? குரூப் எக்ஸாம்ண்ணே. அந்த குரூப் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு அட்மிஷன் போடணும். ஓகே உட்காருங்க. உட்காரு. உட்கார. இதுல குரூப் 1, குரூப் 2, 2A என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு டீடைல்டா இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுலயே இருக்கு. நீங்க ஜஸ்ட் பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சரி பண்றேன். சார் பாரு. ரெண்டு 3 எக்ஸாம் கூட ஒரே டைம்ல அப்ளை பண்ணலாம்ல? தாராளமா பண்ணலாங்க. குரூப் 1, குரூப் 2, 2A எக்ஸாம்ஸ்லாம் அடுத்து வருது. அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டும் குரூப் 2 எக்ஸாம் தான் நீ ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். சரி. எனக்கும் அதான் நீ சேரணும். நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. என்கிட்ட படிச்ச 80% பேரு கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துட்டாங்க. இந்த ஃபீல்ட்ல நாங்க 20 வருஷமா இருக்கோம். நாங்க குடுக்கிற பாடத்தை இவர் சின்சியரா படிச்சா 3 மாசத்துல எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணலாம். வேலை கிடைச்சிருச்சுன்னா லைஃபே செட்டில் ஆன மாதிரி தானே. சார் இவனை எப்படியாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல உட்கார வைக்கணும்னு தான் என்னோட ஆசை சார். இங்க சேர்ந்தா கண்டிப்பா நல்லா படிச்சு வேலைக்கு போவேன்னு இவனே சொல்லிதான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் சார். அஹ், நீங்க சொல்ற அந்த கோர்ஸ்லயே இவனை சேர்த்துருங்க சார். இவன் நல்லா படிப்பான் சார். கண்டிப்பா. இந்தாங்க, இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிருங்க. இங்க கொடு, நான் பாத்துக்கிறேன். சார், இவன் படிக்க தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்களே ப்ரொவைட் பண்ணிடுவீங்களா? ஆமா மேடம். இப்ப நீங்க அதுக்கும் சேர்த்து தான் ஃபீஸ் பே பண்றீங்க. 3 மாசத்துக்கு தேவையான கோர்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்களே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். நாங்க கொடுக்கிற போர்ஷன்ஸ டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணாலே எக்ஸாம்ஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ணலாம். கேட்டுக்கோ பல்லவா, நல்லா படிக்கணும்னு. கண்டிப்பாண்ணே. பல்லவா, எல்லாம் கரெக்டா இருக்கா பாரு. கரெக்டா இருக்குங்க. ம். இந்தா, இதுல சைன் பண்ணு. உன்னோட சைன். நானுமா? ஃபீஸ் இப்பவே பே பண்றீங்களா? ஓ ஆமா சார், மறந்தே போயிட்டேன் பாருங்க. எவ்வளவு சார்? 3 மந்த்ஸ்க்கு 15,000. சரி. சார் இதுல 15,000 இருக்கு. தேங்க் யூ. சார், பல்லவன்ற பேர்ல என்ரோல் பண்ணியாச்சு. இனிமே ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். நாளைக்கு மறுநாள்ல இருந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். எந்த கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ண பாருங்க. நீங்க கொடுத்திருக்க நம்பருக்கு கிளாஸ் டைமிங்ஸோட மெசேஜ் வரும். ரிமைண்டர் காலும் வரும். கரெக்டா கிளாஸுக்கு வந்துருங்க. ஓகே சார். அதெல்லாம் தம்பி கரெக்டா வந்துருவான் சார். தேங்க் யூ. நாங்க வரோம் சார். வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க. பல்லவா, கை கொடு. கங்க்ராட்ஸ். கிளாஸ் சேர்ந்தாச்சு. இனி நல்லா படிக்கணும்னு. கண்டிப்பா நீ. எனக்கு இப்பயே வேலை கிடைச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ணா, நான் நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதி ஒரு சூப்பர் வேலை வாங்குவேண்ணே. அதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேணாண்ணே. நான் நல்லா பார்த்துப்பேன். நீ கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு உட்காரு. நீ உன்னை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்டா. அதெல்லாம் நான் உன்னை பார்த்துப்பேண்ணே. உங்க எல்லாரையும் பெருமைப்படுத்துற மாதிரி நான் கண்டிப்பா நடந்துப்பேன்.
எப்படி பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான் பாருங்களேன். ஆமாப்பா. சின்ன பையனா கைய பிடிச்சிட்டு நடந்துட்டு திரிவான். இப்ப வேலைக்கு போய் என்ன பாத்துக்கிறத பத்தி பேசுறான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா போலாம். ம். டேய், 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 டேய். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. டேய், பால்கனில இருக்கு பாரேன். காலையில நானும் நிலாவும் 2 பேரும் பால்கனிக்கு காஃபி எடுத்துட்டு வந்து எங்க ஃபியூச்சர பத்தி பேசுவோம்டா. அங்க ரெண்டு பேசி என்ன பண்ண போற? முதல்ல உள்ள போய் வீட்டை பார்ப்போம். வா. டேய், இருடா. இதுல ஏகப்பட்ட வீடு இருக்கே. எந்த வீடு வாடகைக்கு வருதுன்னு தெரியலையே. போர்டுல கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணி கேளு. ஆ, ஆ. தேங்க்யூ, தேங்க்யூ சார். என்ன வேண்டாம்? டேய், வீடு 2nd ஃப்ளோரா. ஓனர் பக்கத்து ஃப்ளோர் தானா. மேல வர சொல்றாரு. வா. சரி வா. இந்த வீடு தான் ஓனர் வீடு. தம்பி இங்க வாங்க. சரி. ம், வணக்கம். வணக்கம். என் பேர் சோழன். இவன் பாண்டியன் என் தம்பி. வீடு எனக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். நான் அப்புறம் என் ஒய்ஃப் 2 பேர் தான் வீட்ல இருப்போம். அண்ணன் தம்பிங்கலாம் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அப்புறம் நான் வெஜிடேரியன்லாம் இல்ல சார். நான்வெஜ் தான் சார். நான் டிரைவரா இருக்கேன். என் ஒய்ஃப் பிசினஸ் பண்றா சார். இதான் சார் எங்களோட டீட்டெயில். நிறைய வீடு பார்த்திருப்பீங்க போல. கேட்காமலே எல்லா விவரத்தையும் சொல்றீங்க. ஆமா சார். காலையில இருந்து வீடு தேடி அலைஞ்சு அலைஞ்சு என்ன கேட்பீங்கன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு சார். அத வச்சு தான் சார் சொன்னேன். எனக்கு எல்லாம் ஓகே தம்பி. இருங்க சாவி எடுத்து வரேன். வீட்டை பாருங்க. உங்களுக்கு ஓகேனா மேல பேசிக்கலாம். இருங்க வரேன். ஓகே சார். ம், சூப்பர்ல. நல்லா இருக்கு. வாங்க தம்பி பார்க்கலாம். போலாம் சார். வாங்க வாங்க. டேய், வீடு சூப்பரா இருக்குல்லடா. ஆ, நல்லாதான்டா இருக்கு. வாடகை என்ன சொல்லுவாருன்னு தெரியல. முதல்ல அதை கேளு. இரு கேட்குறேன். வீடெல்லாம் ஓகே தான் சார். இந்த வாடகை அட்வான்ஸ்லாம் எவ்வளோ சார்? வாடகை 20,000 ரூபாய் தம்பி. அட்வான்ஸ் 2 லட்சம். ஏற்கனவே இருந்தவங்களும் இதே வாடகையை தான் கொடுத்தாங்க. நீங்க 2 பேருன்னு தான் சொல்றீங்க. அதுதான் உங்களுக்கு வாடகையை ஏத்தாம அதே வாடகையே சொல்றேன். டேய், நல்லாதான் இருக்காருல்லடா. ஆமாமா. 20,000 உனக்கு ஓகேவாப்பா? டேய், இது வரைக்கும் பார்த்த வீடு இது எவ்வளோ பரவாயில்லடா. ஓகே தான் சார். எனக்கு இந்த வீடு ஓகே தான் சார். இந்த வாடகை அட்வான்ஸ்லாம் கூட ஓகே தான் சார். நல்லது தம்பி. தம்பி, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து புக் ஆ. பண்ணிருங்க. சரி சார். நான் டூலெட் போர்டை எடுத்துடுறேன். சார், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க சார். நான் இன்னைக்கு உங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துறேன் சார். சரிங்க தம்பி. டோக்கன் அட்வான்ஸை கொடுத்துட்டு 1 வாரத்துல முழு அட்வான்ஸையும் கொடுத்துடணும். ஆ சார், அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைக்க முடியாதா? இல்லப்பா, சார், ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம்டா. பேசிட்டு வா. தம்பி, இந்த ஏரியாவிலேயே இவ்வளவு நல்ல வீடு கம்மி வாடகைக்கு கொடுக்கறது நான் மட்டும்தான். இதுக்கு மேல குறைக்க முடியாது தம்பி. நேத்து தான் போர்டு போட்டேன். அதுக்குள்ள 4-5 பேர் வீட்டை பார்த்துட்டு போயிட்டாங்க. எனக்கு நல்ல ஆளுங்களை பார்த்து கொடுக்கணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஹலோ, சொல்லுங்களா? சோழன் எங்க இருக்கீங்க? டிரைவிங்ல இருக்கீங்களா என்ன? ஆமா. டிரைவிங்ல தான் இருக்கேன். நான் முன்னாடியே கால் பண்ணியிருந்தேன் சோழன்.
நீங்க பார்க்கலையா? சாரி நிலா. தொடர்ந்து வேலை இருந்துச்சா? ஃபோன் வேற சைலண்ட்ல போட்டேனா, அதான் பார்க்கல. சரி, சரி. 2, 3 தடவ கால் பண்ணி நீங்க எடுக்கலன்னதும் நான் பயந்துட்டேன். இங்கெல்லாம் ஓகே தானே? ஓகே தான் நிலா. சரி, நீங்க வேலைய பாருங்க. ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க. அ முக்கியமான விஷயம் எதுவும் இல்லல்ல? ஆஹா, அதெல்லாம் எதுவும் இல்ல. சும்மா தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி. அப்ப நான் வேலைய முடிச்சுட்டு உன்ன கூப்பிடுறேன். சரி, ஓகே. ஆ, பை. நீங்க மத்த இடத்துல கூட கேட்டுட்டு வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னாச்சுடா? இல்லடா, அட்வான்ஸ் கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு கேட்டேன். சார், ஏதாவது குறைப்பீங்களா சார்? இல்ல தம்பி. இதுவே கம்மியா தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஓகே இல்லன்னா வேற வீடு கூட போய் பாத்துக்கங்க. ஐயோ சார்! அப்பல்லாம் எதுவும் இல்ல சார். எனக்கு வீடு ஓகே தான் சார். ஆ. நான் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள டோக்கன் அட்வான்ஸ் குடுத்து வீட புக் பண்ணிடுறேன் சார். வீட்ட மட்டும் யாருக்கும் குடுத்துற வேணாம் சார். சரிங்க தம்பி. நான் யாருக்கும் கொடுக்கல. ஓகே சார். நீங்க கால் பண்ண நம்பர் என் நம்பர் தான். வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரிங்க சார். ம். அப்ப நாங்க வரோம் சார். வாங்க. சரி வாடா சார். போலாம். வரேன் வாங்க சார். தம்பி. ஏய், நல்ல வீடு இல்லடா? நல்ல வீடு தான். ஆனா 20,000 வாடகை, 2,00,000 அட்வான்ஸ் குடுத்து போக முடியுமா? ஆனா நல்லா சமாளிச்சேன். டேய், அந்த வீட்ல தானே நானும் எல்லாம் வாழப் போறோம். நான் முடிவு பண்ணிட்டு தான் அந்த வீட்ட லாக் பண்ணிட்டு வந்தேன். லாக் பண்ணியா? எஸ். முடிவே பண்ணிட்டியா? தோழா, மாசம் 20,000 வாடகை குடுக்கணும். அட்வான்ஸ் 2,00,000 குடுக்கணும். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கியா? வீடு வேண்டா. ஏய், எனக்கு என்னமோ நீ அகலக்கால் வைக்கிற மாதிரி தோணுது. அவ்வளவு வாடகை எப்படிடா குடுப்ப? டேய், எப்படியாவது குடுத்துருவேன்டா. அப்படியே காசு பத்தாம நான் சிக்கல்ல மாட்டினாலும் தம்பி நீ உதவ மாட்டியா? சத்தியமா ஒரு பைசா குடுக்க மாட்டேன்டா. என்னடா? பின்ன சொல்ல சொல்ல கேட்காம அந்த வீட்டை நீ எடுப்ப. அப்புறம் காசு பத்தலன்னா நானும் அண்ணனும் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? சரி விட்றா. யார் உதவும் எனக்கு தேவையில்ல. நீங்களே அண்ணன் தம்பியா ஒற்றுமையா இருந்துக்கோங்க. நான் யாரோ ரோட்ல போறவன் தானே. அப்படியே இருந்துட்டு போறேன். ஏய் சோழா, நம்ம இன்னும் கொஞ்சம் வீடு பார்க்கலாம்டா. நாம நினைக்கிற பட்ஜெட்ல வீடு கண்டிப்பா அமையும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல? தம்பி, அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. எனக்கு அந்த வீடு தான் புடிச்சிருக்கு. என் மாமனார் கிட்ட நான் விட்ட சவால்ல ஜெயிக்க அந்த வீடு தான் கரெக்டா இருக்கும். நான் ஆல்ரெடி என் இமேஜினேஷன்ல எங்க ஃப்ரிட்ஜ் வரணும், எங்க வாஷிங் மிஷின் வரணும், எங்க டிவி வரணும்னு மைண்ட்லயே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்டா. அந்த வீடு தான் எனக்குன்னு அண்ணன் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்டா. நீ ஃபிக்ஸ் ஆனா போதுமா? அந்த ஆள் ஃபிக்ஸ் ஆக வேண்டாமா? காசை கண்ணுல காட்டினாதான் வீடு உனக்குன்னா அந்த ஆள் ஃபிக்ஸ் ஆவான். ஆமா, எப்படி தம்பி டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போறீங்க? ஏன்டா, உங்கள்கிட்ட எனக்கு வேற ஆளா இல்ல. நான் கேட்டா காசு கொடுக்க எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க தெரியுமா? ஓஹோ. ம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. என் நிலாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. சரி விடு. அப்புறம் நிழல் இருக்க இடமா பார்த்து விட்டு சரியா? நிழல் இருக்கிற இடமா பார்த்து நீ நடந்து வரியா? இந்த நக்கல் பேச்சுக்கு தாண்டா நீ இன்னும் அந்த ஓட்டு வீட்லயே இருக்க. ஆனா என்ன பாரு, கூடிய சீக்கிரமே அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். என்ன பார்த்து கத்துக்கடா பாண்டி. கத்துக்கிறேன். புரியுதா? சரி உட்கார். எடு எடு. போட்டும் போட்டோம். வண்டியை பட்டு வீட்டுக்கு விட்றா. அண்ணே. அண்ணே. என்னடா அப்போத்துல இருந்து நொய் நொய்னு என்னான்னுக்குற உனக்கு நீ இருந்து சவாரி இல்லையா? அண்ணே, காலையிலே கோவில் சவாரிலாம் முடிச்சுட்டு வந்துட்டேண்ணே. ஏன் ஒரு நாள் ஒரே ஒரு சவாரி தான் எடுப்பேன்னு சத்தியம் பண்ணி சபதம் பண்ணிட்டியா? அப்படி எதுவும் இல்லைண்ணே. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்ண்ணே. இந்த பார் சோழா, பணம் கேட்கறத தவிர வேற எதுவா இருந்தாலும் என்னாண்டா பேசு. அண்ணே, உன் தம்பி எப்பவும் அப்பெல்லாம் தப்பா நினைக்காதண்ணே. அண்ணா ஏ, டீ வாப்பா வாப்பா நான் தான் இங்க வை, வை. சரிண்ணா